2023 உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த மீரட் நகர், இங்க பிரேம் நகர் காலனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குதுங்க. இந்த பகுதியை சேர்ந்த ரிட்டையர்டு ஜூனியர் என்ஜினியர் தான் பிரேம்வீர் சிங் உடைய மனைவி சந்தோஷி தேவி. இந்த பிரேம்வீர் சிங் இவர் ரிட்டையர்ட் ஆகும் பொழுது நல்ல ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருந்தார். அதனால இவருக்கு ஓய்வூதியமா நல்ல பணம் வருது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. அருமையான 3 நல்ல பிள்ளைங்க இருந்தாங்க. இதனால தனது ரிட்டையர்டு காலத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்தார். இவங்களுக்கு மொத்தம் 3 குழந்தைகள். மூத்தது ஒரு பையன், அவன் பேரு கௌரவ் சிங். இவர் நல்லா படிச்சுட்டு பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தது ஒரு மகள், இவங்களுக்கு திருமணமாகி இவங்க தன்னுடைய குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்தபடியா இளைய மகள் இவங்க பிரியங்கா சிங், இவங்க இப்போ டெல்லியில படிச்சுட்டு இருக்காங்க. இப்படி ரொம்ப அற்புதமான ஒரு குடும்பம். இந்த குடும்பத்துல மற்ற 2 பெண்களுக்கும் திருமணம் ஆயிடுச்சு. ஆனா கௌரவ் சிங் இருக்கார் இல்லையா, மூத்த பையன், அவருக்கு இப்போதான் லேட் மேரேஜ் பண்றாங்க. அவர் பெங்களூர்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு 2023 டிசம்பர் 12 திருமணம், அந்த டேட்டு ஃபிக்ஸ் ஆயிட்டு நவம்பர் மாசத்துல இருந்து கல்யாண வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க. எப்பொழுதுமே இந்த சந்தோஷி தேவி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 55 வயசு. அவங்களுக்கு என்ன பழக்கம் அப்படின்னா, அவங்களுடைய தங்கை மஞ்சுளா தான் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் யூபியில தான் இருக்காங்க. நவம்பர் மாசத்துல இருந்து தன்னுடைய மகன் வேலைகள், திருமண வேலைகள் நடக்குது இல்லையா, ஒவ்வொரு வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமும் தன்னுடைய தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. தங்கச்சியும் அக்கா கிட்ட ஃபோன் பண்ணி எப்படிக்கா போயிட்டு இருக்குது வேலை, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா, சாப்பாடுக்கு அரேஞ்ச் பண்ணியாச்சா, மண்டப வேலைகள்லாம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சின்ன வேலைகளையும் அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு வீடுகளும் எப்படிதான் நடக்கும், கல்யாண வேலை ஆரம்பிச்சாவே சொந்த பந்தங்கள்லாம் கூடி பேசிட்டே இருப்போம் இல்லையா. அந்த மாதிரி நவம்பர் மாசம் 10ஆம் தேதி கால் பண்ணியிருக்காங்க தங்கச்சி மஞ்சுளா தான் இந்த சந்தோஷி தேவிக்கு. நைட்டு 10 மணிக்கு கால் பண்றாங்க, கால் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரை பண்ணி பாக்குறாங்க, போனை இவங்க அட்டன் பண்ணவே இல்லை. அப்படின்னால ஒருவேளை அக்கா தூங்கிருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு ட்ரை பண்றாங்க, நவம்பர் 11. மறுபடியும் அக்கா போனை எடுக்கவே இல்லை. திருப்பி ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் அக்காவுடைய போனுக்கு ட்ரை பண்றாங்க, கிடைக்கவே இல்லை. அடுத்தபடியா அக்கா வீட்டுக்காரு பிரேம்வீர் சிங்க்கு ட்ரை பண்ணாங்க, அவரும் போனை அட்டன் பண்ணல. அப்படின்னால இப்போ மஞ்சுளதாவுக்கு கொஞ்சமா பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. உடனடியா என்ன பண்றாங்கன்னா, அக்காவுடைய வீடு இருந்த ஏரியாவுக்கு கிளம்பி இந்த வீட்டை பாக்குறாங்க. வெளியில கேட்டு பூட்டப்பட்டிருக்குது. சரி, ஒருவேளை இந்த தம்பதிகளா சேர்ந்து அக்காவும் அக்கா வீட்டுக்காரும் வெளியில எங்கேயும் கிளம்பி போயிருப்பாங்க, கல்யாண வேலையா அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா இவங்க சந்தேகப்படுற மாதிரி ஒரு விஷயம் அங்க நடந்தது. என்ன தெரியுமா, அந்த வீட்டோட மொட்டை மாடியில அந்த வீட்டோட நாய் கட்டப்பட்டு குலைச்சிட்டு இருந்தது. இது எப்போதுமே நடக்காத ஒரு விஷயம். மொட்டை மாடியில யாராவது நாயை கட்டி வச்சிருப்பாங்களா? இது ஒரு அப்நார்மலா இருந்ததுனால அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருந்த எல்லா வீடுகளில் உள்ள ஆட்களையும் கூப்பிட்டு மஞ்சுளா என்ன பண்ணாங்கன்னா, வீட்டோட கேட்டை உடைச்சி வீட்டுக்குள்ள போய் வீட்டுடைய பூட்டையும் உடைச்சு அந்த ரூமை திறந்து பார்க்குறவங்களுக்கு பேரதிர்ச்சியில உறைஞ்சு போனாங்க. என்ன அப்படின்னா, வீட்டோட ஹாலில் இந்த பிரேம்வீர் சிங் இருக்கா இல்லையா, அவரு ஏகப்பட்ட முறை கத்தியால குத்தப்பட்டு ரத்த வெள்ளத்துல போய் கிடக்குறாரு. பெட்ரூம்ல சந்தோஷி தேவி அவங்களும் இறந்த நிலையில கிடக்குறாங்க. இது மிகப்பெரிய அதிர்ச்சி. இன்னும் ஒரு 10 நாள்ல கல்யாணம். இப்படி இருக்கும்போது யார் இந்த 2 பேரையும் கொன்றுப்பா, இவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத இதுக்கப்புறம் போலீஸ் கேஸ் ஆகி போலீஸ் கண்டுபிடிக்கும் போது மிகப்பெரிய அதிர்ச்சியான மர்மமான சம்பவங்கள் ஒண்ணா வெளிவர ஆரம்பிச்சது. இந்த கேஸை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த கிரைம் சேனல்ல பார்க்க போறோம். சரி, நம்மளே இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தாங்க. சரி, நேரடியா இந்த கிரைம் சம்பவத்துக்குள்ள போயிடலாம். இப்போ மஞ்சுளா என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. உடனடியா பெங்களூர்ல வேலை பார்த்துட்டு இருந்த அவங்க பையன் கௌரவ் சிங்க்கும் தகவல் போகுது. போலீஸ் ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்டோட இங்க அந்த வீட்டை முழுவதும் பரிசோதனை பண்றாங்க. அப்படி போலீஸ் பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ள பீரோக்கள் உடைக்கப்பட்டிருந்தது, நகை, பணம், டாக்குமெண்ட்ஸ் இப்படி எதுவுமே இல்லை. இனிஷியலா அவங்க என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா, இது ஒரு கொள்ளை முயற்சியா இருக்கலாம். யாரோ ஒரு குரூப் வந்திருக்கிறாங்க, அந்த குரூப் கொள்ளையடிக்கும் போது தம்பதிகள் இருந்தவங்கள கொலை பண்ணிட்டு கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டு அடுத்த கட்ட விசாரணைக்கு போகும்போது ஃபோர்ஸ்ஃபுல்லா அந்த கொள்ளைக்காரர்கள் வீட்டுக்குள்ள நுழைந்ததுக்கான ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அப்படி எந்த இடத்துலையும் உடைச்சிட்டு போனதுக்கான எவிடன்ஸும் கைரேகைகளும் கிடைக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த வீட்டோட நாய் டெரஸ்ல கட்டப்பட்டிருக்குன்னா அது கொள்ளைக்காரங்க பண்ண முடியாது. யாரோ பழக்கப்பட்ட நபர் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் முடிவு பண்றாங்க. அடுத்த கட்டமா அவங்க மனசை உறுத்தின இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்பாவும் அம்மாவும் கொலை பண்ணப்பட்ட பிறகு கௌரவ் சிங் பெங்களூர்ல இருந்து அலறி அடிச்சுட்டு வந்துட்டாப்ல. உள்ளூர்ல கல்யாணம் செய்து கொடுக்கப்பட்ட அந்த 2வது மகளும் தன்னுடைய குடும்பத்தோட இங்கே இருக்கிறாங்க. ஆனா கடைசி மகள் பிரியங்கா சிங் மட்டும் வரவே இல்லை. அவங்களுக்கு போலீஸ் போன் ட்ரை பண்ணி பார்த்தா போன் சுவிட்ச் ஆஃப்னு சொல்லிட்டு வருது. இது அவங்களுக்கு உறுத்திட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாம இவங்க இருந்த இந்த வீட்டோடைய ஸ்ட்ரீட்ல எல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்தா நவம்பர் மாதம் 9ஆம் தேதி நைட்டு
பிரியங்கா சிங் அதாவது கடைசி மகளும் யாரோ இன்னொரு பெண்ணும் கூட சேர்ந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கான அந்த சிசிடிவி ஃபுட்டேஜையும் எடுக்கிறாங்க. இப்போ போலீஸுக்கு மிகப்பெரிய குழப்பம். அப்போ இந்த கொலையை யார் பண்ணியிருப்பா அப்படிங்கிறது ஓரளவு உங்களுக்கு தெளிவாகுது. அடுத்தபடியா இந்த பிரியங்கா சிங்கை தேடி போலீஸ் போகும்போது அவங்க டெல்லியில தானே படிச்சுட்டு இருந்தாங்க. டெல்லியில இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தனிப்படை போகும்போது அவங்க டெல்லியில இல்ல, மீரட்லேயே ஒரு பகுதியில ஒளிஞ்சிருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அன்று அதாவது கொலை செய்யப்பட்ட இரவுல இந்த வீட்டுக்கு அருகிலேயே ரொம்ப நேரமா பிரியங்கா சிங்குடைய மொபைல் டவர் காமிச்சதும் கண்டுபிடிக்கிறாங்க. பிரியங்கா சிங்கை தேடி ஒரு தனிப்படை 2 நாள்ல பிரியங்கா சிங்கையும் கூட இருந்த அந்த இன்னொரு பெண்ணையும் கைது பண்றாங்க. அப்படி கைது பண்ணும்போது அவங்க ஒளிஞ்சிருந்த அந்த வீட்டுல இந்த வீட்டுல இருந்து திருடப்பட்ட நகை, டாக்குமெண்ட்ஸ், பணம் எல்லாமே இருக்குது. போலீஸுக்கு புரியாத புதிர். ஏன்னா சொந்த வீட்டுல அம்மா அப்பாவை கொலை பண்ணிட்டு இந்த நகை, பணம், டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டு வர வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது தான் அந்த குழப்பம். அந்த கேள்விக்கு பதில் யார் சொல்ல முடியும்னா இந்த பிரியங்கா சிங். என்கொயரியை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ பிரியங்கா சிங் அவங்க தரப்புல இருந்து சொன்ன உண்மைகள் என்ன அப்படின்னா, ஆரம்பத்திலேருந்து அதாவது சின்ன வயசுல இருந்தே என்னன்னா எங்க வீட்டுல யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு பிரியங்கா சிங் சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா, அண்ணன், அப்பா இவங்க எல்லாருமே சின்ன வயசுல இருந்து உங்களை போட்டு அடிப்பாங்களாம். அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியல. அதனாலேயே வீட்டை இருக்க பிடிக்காம இவங்க ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து பிஜில தங்கி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி பிஜில தங்கி படிக்கும்போது அங்க இவங்களுடைய ரூம்மேட்டா இருந்தவங்க தான் அஞ்சு. அந்த அஞ்சு அவங்க கொடுத்த அன்பு நாளடைவில் அந்த 2 பேரும் பயங்கர நெருக்கமா இருக்கிறதுக்கு காரணமா மாறுச்சு. பிரியங்கா சிங்கும் அஞ்சும் இப்போ நண்பர்களா இருந்தவங்க மெல்ல மெல்ல லெஸ்பியனா மாறுறாங்க. 2 பேரும் காதலர்களா மாற ஆரம்பிச்சு ஒருவருக்கொருவர் பிரிய முடியாத அவ்வளவு நெருக்கமான உறவுக்குள்ள அவங்க போயிடுறாங்க. இந்த காலகட்டத்துல தான் அக்காவுக்கு திருமணமாகி அடுத்தபடியா பிரியங்காவுக்கு வரன் தேடி எடுத்திருக்காங்க வீட்டுல. பிரியங்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா இந்த உறவை கண்டினியூ பண்ண முடியாது, என்ன பண்றது, இந்த விஷயத்தை வெளியிலையும் சொல்ல முடியல, நான் இந்த மாதிரி லெஸ்பியன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் முடிவு பண்ணவங்க. அதுக்கு அவங்க போட்ட பிளான் தான் தன்னுடைய லெஸ்பியன் காதலி அஞ்சு இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு ஸ்டெப் பிரதர் இருக்காங்க. அவர் பேரு அஜேந்திரா. இந்த அஜேந்திராவை லவ் பண்ற மாதிரி அவர்கிட்ட போய் ப்ரொபோஸ் பண்றாங்க. ஒரு 6 மாசமா அவரை டார்ச்சர் பண்ணி நான் உங்களை லவ் பண்றேன், இல்லைன்னா இறந்து போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப த்ரெட்டன் பண்ணி அவரையும் லவ்வை ஒத்துக்க வச்சு வீட்டுல நான் ஒரு பையனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி தகவலை சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றாங்க. இதை நம்பி வீட்லயும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் பிரியங்கா சிங்கும் அஜேந்திராவும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு ஸ்டெப் பிரதர் தானே, அதனால இந்த அஞ்சும் அடிக்கடி போறாங்க. அப்படி போகும்போதெல்லாம் அவங்களுக்குள்ள அந்த கான்டாக்ட் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. இது ஒரு கட்டத்துல அஜேந்திராவுக்கு தெரிய வந்து அஜேந்திராவுக்கும் பிரியங்கா சிங்குக்கும் பயங்கரமான பிரச்சனை. அவங்க வீட்லயும் பிரச்சனையாகி அவங்க 2 பேருமே இதுக்கப்புறம் நம்ம திருமண வாழ்க்கையை தொடர முடியாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரிகிறாங்க. பிரிஞ்சதுக்கு அப்புறம் யாருக்கும் நம்ம பயப்பட வேண்டாம், இதுதான் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரியங்காவும் அஞ்சும் தனியா ஒரு வீடு எடுத்து தங்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு விஷயம் இவங்களுக்குள்ள இருந்த இந்த கான்டாக்ட் எல்லாமே இப்போ இந்த பிரேம்வீர் சிங், சந்தோஷி தேவி இந்த மொத்த குடும்பத்துக்கு தெரிஞ்சு இவளுக்கு நம்ம பணம் கொடுக்கறதுனால தான் இவங்க ஆடுறா, இதுக்கப்புறம் சல்லி காசு கூட அவளுக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு டோட்டலா கொடுத்துட்டு இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் கட் ஆஃப் பண்ணிடுறாங்க. இதனால பயங்கரமான பண பிரச்சனை இருந்திருக்காங்க இந்த பிரியங்கா. இந்த சூழல்ல தான் தன்னுடைய அண்ணனுக்கு திருமண ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது. நவம்பர் 9 வீட்டுக்கு வர்றாங்க பிரியங்கா. பிரியங்கா தன்னுடைய வீட்டுல அம்மா மட்டும் இருக்கிறாங்க. அம்மா கிட்ட போயிட்டு எனக்கு கொடுக்க வேண்டிய சொத்து, நகை, பணம் எல்லாமே நீங்க செட்டில் பண்ணலை அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் சொல்லிட்டு பேசுறாங்க. அம்மா அதெல்லாம் தர முடியாது, நீ ஏற்கனவே ஏகப்பட்ட சொத்துக்கெல்லாம் நீ அழிச்சுட்ட, அது மட்டும் இல்லாம குடும்பத்துக்கே கெட்ட பேர் ஏற்படுத்தி வந்துட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல டென்ஷனான இந்த பிரியங்கா அதுக்கு பின்னாடியே வந்து மரண இருந்த அஞ்சுவை கூப்பிடுறாங்க. பிரியங்கா தன்னுடைய அம்மாவுடைய கழுத்தை பிடிச்சிக்கிறாங்க. அஞ்சு ஒரு துணி எடுத்து சந்தோஷத்தையுடைய கழுத்துல இறுக்கி அப்படியே துள்ள துடிக்க கொள்றாங்க. இந்த பாடி எடுத்துட்டு போயிட்டு பெட்ரூம்ல போடுறாங்க. சில மணி நேரம் அங்க வெயிட் பண்றாங்க. அடுத்தபடியா அப்பா பிரேம்வீர் சிங் அங்க வர்றாரு. அதே மாதிரி ஹாலில் வச்சு இந்த 2 பேரும் தன்னுடைய அப்பாவை பல முறை கத்தியால குத்தி ரத்த வெள்ளத்துல அங்க போட்டுட்டு அந்த வீட்டுல இருந்த பீரோல இருந்த நகை, பணம், டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொள்ளடிக்கிறாங்க. இது ஒரு கொள்ளை முயற்சியா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டாகை மட்டும் கொண்டு போய் டெரஸ்ல கட்டிட்டு வீடு அந்த மாதிரி செட் பண்ணிட்டு இங்கேருந்து போய் ஒளிஞ்சிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ விஷயமும் போலீஸ்ட சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பிரியங்கா சிங்கும் அஞ்சுவும் ஜெயில இருக்காங்க. சரி, நம்மளே இந்த கதையுடைய எண்டு வந்துருச்சு.
இந்த கதையை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த 2 பெண்களும் அவங்க காதலர்களா இருந்தது அவங்களுடைய பர்சனல் விஷயம்னு நினைக்கிறேன். அது லெஸ்பியனா இருக்காங்க, வாட் எவர் இட் இஸ், அது உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் கூட வச்சுக்கோங்க. ஆனா இந்த தனிப்பட்ட 2 நபர்கள் வாழ்றதுக்காக இன்னும் 2 உயிர் எடுத்துக்காங்க பார்த்தீங்களா, அம்மா அப்பா. இது ரொம்ப ரொம்ப அநியாயமான ஒரு செயல். இந்த மாதிரியான எப்போதுமே ஒரு முறையற்ற காமம் தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நம்மளே இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 2 பெண்களுக்கும் என்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க பதிவு பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தாங்க. நான் உங்கள் RS ராஜா. நன்றி, வணக்கம்.